ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நடந்தது உஹது. உஹது நடந்த நாள் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு. இங்கே சையதுனா உமர் இப்னு கத்தாபின் ஆட்சி காலத்தில் இது நடக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 12க்கு பின்னால் தான் ஆட்சியை அமைக்கிறார்கள். எத்தனை ஆண்டுகள்! இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னாலும் நினைவு கூறப்படுகிறார்கள். அல்லாவின் பாதையில் தியாகச் செம்மலாக தன்னை பணியாற்றி அமைத்த அந்த பெண்மணி அன்னை உம்மு சலீம். இங்கே அந்த விஷயத்தை இன்றைய பாடத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கத்தில் இதே பாடத்தை கொண்டு வருவாங்க. பிற்பகுதியிலே போர்க்களம் என்ற பாடத்துக்குள்ளே கொண்டு வர்ற போது உலகத்தையே வியக்க வைக்கிற விதத்தில் கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, பாபு போடுவாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாப், இந்த இதில் என்னென்ன பாடங்கள் இருக்குதுங்கிறது ஒரு பாடமாக அமைச்சு பாபுன்னு போட்டே வருவாங்க. நீங்கள் கவனிக்கலாம் வாசிக்கிற போது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போடுகிற பாபுக்கும் பொருள் உண்டு. அந்த பாபு கீழே ஒரு செய்தியை போடுவாங்க. பாபு ஸலா, தொழுகையின் பாடம்னா அது சார்ந்து விளக்கம். இங்கே ஒரு பாடத்தை அமைக்கிறார்கள் இமாம் புகாரி. அந்த ஹதீஸில் பாபு உம்மு சலீத், உம்மு சலீத்தின் பாடம் உலகமே திரும்பி பார்க்கிற இடம் அது. அந்த அம்மாவின் பேரிலேயே ஒரு பாடம் செய்தி உள்ளே மேலே தலையங்கமே உம்மு சலீத்துடைய பாடம் என்று அமைத்த போது எல்லாரும் கவனம், என்ன அது உம்மு சலீத்துடைய பாடம் அப்படின்னா அந்த அம்மா என்ன பாடத்தை தந்துட்டாங்க. கௌரவிக்கப்படுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால். என் மனைவியை காட்டிலும் இன்னொரு பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அஹ்ல பைத் அன்னை உம்மு குல்சூம், அதை காட்டிலும் இங்கே தகுதி அன்னை உம்மு சலீத்து தான் என்று சொன்ன அந்த நிகழ்வு நம்மை இன்னும் இதமாக வைக்கிறது. போர்க்களங்களினுடைய பல்வேறு கட்டங்களில் துணை நிற்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியர்களிலும் சீட்டுக்குலுக்கி யாராவது ஒரு மனைவியை கூட கூப்பிட்டு போகிற பழக்கம் இருந்துச்சு. எங்கே? புனிதமான அல்லாவின் பாதையில் போன போது தான் மாத்திரம் போவதில்லை, துணைக்கு தன் மனைவியை அழைச்சிட்டு போகிறாங்க. பெண்களையும் மார்க்கம் சார்ந்த காரியங்களில் ஈடுபடுத்த வேண்டும், அந்த இடங்களில் அவர்கள் சம்பந்தப்பட வேண்டும், அல்லாவையும் ரசூலையும் அவர்கள் இதயம் சுமக்க வேண்டும். அதுதான் நாளைய தலைமுறைகள் அழகாக வளர்வதற்கும் உருவாகுவதற்கும் ஷரியத்தின் நிழலில், தரீக்கத்தின் நிழலில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு வகை செய்யும் என்பதையும் இந்த பாடங்கள் பின்னணியாக நமக்கு உணர்த்தி கொடுக்கிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட, நான் இப்போது வாசித்த ஹதீஸில் கந்தக்கின் களம், கந்தக்கின் களம் என்பது சாதாரண களம் அல்ல. ஒட்டுமொத்தமாக மதீனாவில் இருந்தவர்கள் மக்காவிலே போய், இங்கிருந்தவர்கள் ஈமானுக்கும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் எதிராக இருந்தவர்கள் அங்கே போய் நீங்கள் புறப்பட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நம்ம எல்லாம் இணைஞ்சி மோமின்களை சங்கடப்படுத்திடலான்னு நினச்சாங்க. அவங்களும் கட்டுப்பட்டாங்க. புறப்பட்டு வர்றாங்கன்னா கொஞ்சம் நெஞ்ச பேர் புறப்பட்டு வரல, நீண்ட நாட்களுடைய பயிற்சியாக முயற்சியாக அங்கே இங்கே அங்கே என்று மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பல பல கூட்டத்தார்களை இணைத்து கிட்டத்தட்ட நாம் இங்கே இருக்கிறவங்க டோட்டலாக 3000 பேர் இருக்கோம். 3000 பேர் இருக்கோம் ஆண்கள். அங்கிருந்து அவங்க திட்டமிட்டு வந்தவர்கள் மொத்தம் 10,000 பேர் வந்தாங்க. 10,000 பேர் வந்ததற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஹ்ஸாப் என்றான். ஆஸாப்னா பல படைகள் ஒன்றிணைந்து வருவது. அந்த யுத்தத்துக்கு அஹ்ஸாப் என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். சூரத்துல் அஹ்ஸாப் என்று ஒரு சூரா 114 அத்தியாயத்தில் ஒரு அத்தியாயத்துக்கு பேர். இன்னைக்கு நம்முடைய வருத்தம் எல்லாம் ஈமான் சார்ந்த, இஸ்லாம் சார்ந்த கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்வுகள், இது போன்ற அற்புதமான சரித்திர பின்னணிகள் எல்லாம் நமக்கும் தெரிகிறது இல்லை, நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அது கிதாபுகளில் மாத்திரமே பதிவில் இருக்கிறது. சொல்லியாக வேண்டுமே.
கடந்த காலத்தின் வரலாறு பிற்காலத்தில் உள்ளவர்களுக்கு பாடம். நேற்றைய வரலாறு இன்றைய மனிதர்களை உருவாக்கும். அப்ப அவங்க பெரும்படையாக புறப்பட்டு வர செய்தி இதெல்லாமே ரகசியமாக நடந்து முடிஞ்சிட்டு. இங்கேருந்து போனவங்க ரகசியமாக போகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, முடிவெடுக்கிறாங்க. எல்லா காலத்திலும் இப்படியெல்லாம் பல சூழ்ச்சிகள் நடக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் நமக்கு இப்போ புரியாது. என்ன விஷயம்? எத்தனை பெரிய சூழ்ச்சி நடந்தாலும் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துவான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன். சூழ்ச்சியாளர்களுக்கு பதில் கொடுப்பதில் அல்லாஹ்வே மிக வல்லவன் என்கிறான், மிகச்சிறந்தவன் என்கிறான். அத்தனை சூழ்ச்சியையும் தாண்டி ஈமானும் மோமினும் ஈமானுடையவர்களும் வாழ்வார்கள், வளருவார்கள். அவர்களை அல்லாஹ் வைத்து பார்த்து அழகும் பார்ப்பான். அல்லாஹ் எப்போதும் தௌஃபீக் செய்வானாக. அப்படி ஒரு பெரும் கூட்டம் புறப்பட அல்லாஹ் இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அறிவிச்சுட்டான். இப்படி வர்றாங்க, மஷூரா பண்ணுறாங்க, என்ன பண்ணுவோன்ட்டு. அப்போ தான் சல்மானுல் ஃபாரிசி சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, எங்கள் நாட்டிலலாம் ஒரு பழக்கம் இருக்குது. நம்ம எல்லையை சுற்றி ஒரு அகலை தோண்டிடுவோம். அகல்ங்கிறது ஆழமான குழி. சுற்றி தோண்டுவோம். தோண்டிட்டோம்னா வந்தவங்க, அந்த குழி எப்படி இருக்கணும், வந்தவங்க இங்கே வரக்கூடாது. அங்கேருந்து அவங்க குதிரை தாவ முடியாத அளவிற்கு அகலம், இறங்குனா ஏற முடியாத அளவுக்கு ஆழம். ஆழம் அகலம். சரின்றாங்க பெருமானார், பாராட்டுறாங்க, துவா செய்கிறாங்க. இது அவங்களுக்கு தெரியாது. இங்கே குழி தோன்ற வேலை ஆரம்பிச்சாச்சு. மதீனாவை சுற்றி அகல். நீங்கள் இப்பவும் பார்க்கலாம், மதீனாவுக்கு போகிறவங்க கந்தக்கு போவாங்க. மேலே மஸ்ஜித் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மஷூரா பண்ண இடத்துல மஸ்ஜித் சல்மானுல் ஃபாரிசின்னு ஒரு மஸ்ஜித் இருந்துச்சு. இப்போ சபா மசாஜித் 7 மஸ்ஜித் ஆக்கியிருக்கிறாங்க. அங்கே நீங்கள் ஏறணும்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 படி ஏறணும். ஏன்னா அவ்வளவு ஆழத்துக்கு கீழே இந்த கந்தல். அப்படி குழி தோண்டுகிற பணி பார்த்தீங்கன்னா கீழே பெரிய பெரிய பாறைகள், புல்டோசர்லாம் இல்லை. அந்த பாறை வரும்போது நேராக பூமா நபி ஸல்லல்லாஹு தர்பார் வந்து நிற்பாங்க. யார ரசூலல்லாஹ், பாறை இருக்குதே, ஒன்றும் பண்ண முடியலையே. அப்படியா அப்படின்னு பெருமானார் மம்மட்டி எங்கிட்ட கொடுங்கங்கிறாங்க. அவங்க கையில் வாங்குறாங்க. வாங்கி அங்கே வந்து இறங்கும் போது அப்படி ஆடையை லேசாக தூக்குறாங்க. தூக்கிட்டு ஒரு அடி அடித்தாங்க. அடித்த அடியில் அந்த பாறை சுக்குநூறாக போச்சு மாத்திரமல்ல, புழுதியாக மாறிவிட்டது. பல சஹாபிகள் அடித்து உடையாத பாறை. அல்லாஹ் எல்லா காலத்திலும் உம்மத்துக்கும் மக்களுக்கும் உதவியை செய்து கொண்டே இருந்தான். புல்டோசர் செய்கிற வேலையை மனுஷன் செய்ய முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் செய்த வேலையை புல்டோசரே செய்ய முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் செய்த வேலை சுக்குநூறாகி போனது. அந்த நேரத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் பார்த்துட்டேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றுல கல் இருக்குதுன்னா, கல்லை பார்த்துட்டேன். இந்த பசி ரொம்ப வந்துச்சுன்னா, பசி வந்து இப்படி நம்ம இப்படி மூச்சை விட்டோம்னா பசி தெரியும். அந்த வயிற்றை பொல்ல இணக்கமாக்கி ஒரு கல்லை வச்சு அப்படி கட்டிடுவாங்க. கட்டும்போது வயிறு ஒட்டி அமிங்கிரும். பசி வெளியில் தெரியாது, பசியினுடைய கஷ்டம் தெரியாது. பசி என்பது ஒரு கடும் நோய். அது அல்லாஹ் சொல்கிறான், ஒல நபுலுவன்னக்கும் பிஷையும் மினல் ஹௌஃபி வல் ஜூ, பசியை கொண்டு சோதிப்போங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் நம்மையும் நம்ம சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. பல இடங்களிலே சாப்பிட முடியாத நிலை இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஆபத்தான நிலை. பசி வந்துச்சுன்னா மனிதன் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய கஷ்டத்துக்கு போயிடுவான். அந்த பசியை உணர முடியாத அளவிற்கு கல்லை வச்சு கட்டியிருக்கிறாங்க. ஜாபிர் சொன்னாங்க, சஹாபாக்கள் பல பேருக்கு சாப்பிட ஒன்றும் இல்லை, பசி, கல் கட்டி இருந்தாங்க, நான் பார்த்துருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கும் போது தான் பார்த்தேன், அவங்க வயிற்றுல கல் இருந்துச்சு. ஆச்சரியம் என்ன தெரியுமா, நாங்கள் ஒரு கல் கட்டி இருந்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு 2 கல் கட்டியிருந்தாங்க. துன்பத்திலும் தான் பங்கு, இன்பத்திலும் தானும் இணைவு. அதுதான் மிகச்சிறந்த மகத்தான தலைவரின் முகவரி. தோழர்கள் எல்லாம் துன்பப்படும் போது தான் சிம்மாசனம் இருப்பதில்லை. தோழர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிற போது அதை கண்டு வருத்தப்படுவதில்லை. அந்த மகிழ்ச்சியில் கூட்டாகி அல்லாஹ்வின் தூதர் தான். அதே சமயம் எல்லாரும் ஜாலியாக இருக்கிறாங்களா, அந்த ஜாலியில் தானும் பங்கெடுத்துக் கொள்வார்கள்.